வணக்கம் நண்பா. உங்களுக்கு கிடைத்திருக்கும் மாபெரும் வரம்தான் உங்கள் நம்பிக்கை. பல செல்வங்கள் படைத்திருக்கும் மனிதனும் நம்பிக்கை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது, அவன் செல்வமும் நிலைக்காது. ஒரு ஏழையும் நம்பிக்கை இருந்தால் தனது உழைப்பின் மூலம் முயற்சி செய்து செல்வந்தனாக மாற முடியும். ஒரு மனிதன் வாழ்வதற்கு மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதைப்போல் அவனுக்கு தன்னம்பிக்கை முக்கியமான ஒன்று. அது அவனிடம் இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும் போதும், அவன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். தனிமையில் இருக்கும் மனிதனே தன் நிலையை ஆழமாக உணர்கிறான். தன்னை முன்னேற்றிக் கொள்ள வழிகளையும் தேடுகிறான். தனிமையும் அளவாக இருக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல் தனிமை நேரம் அதிகமானால் தேவையில்லாத கெட்ட சிந்தனைகளும் உங்கள் மனதில் எழத் தொடங்கும். எனவே தனிமை அளவாக இருக்க வேண்டும். தனிமையில் நல்ல சிந்தனைகளை மட்டுமே சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை, எந்த பாதையில் செல்லப் போகிறீர்கள் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த முடிவுகளை தயங்காமல் எடுக்க பழகுங்கள். அந்த முடிவுகளே உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். அப்படி செய்யாவிட்டால் வேறு ஒருவர் எடுக்கும் முடிவுகளுக்கு நீங்கள் செயல்படும் அடிமையாக மாற நேரிடும். வாழ்க்கையில் நடப்பவைகளை நாம் மாற்ற முடியும். நம் எண்ணங்களாலும் முயற்சிகளாலும் நாம் திறம்பட வாழும் வாழ்க்கை நம்மை சுற்றி பல இனிமையான விஷயங்களை கொண்டு வரும். உங்கள் எண்ணம் மற்றும் செயல்களே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அந்த பொறுப்பை விதியிடம் விட்டு விடாதீர்கள். நமக்கு நல்ல காலம் பிறக்கும், நல்ல நேரம் வரும் என்று பார்த்து கொண்டு இருக்கும் நேரத்தில்தான் வாய்ப்புகள் உங்கள் கண்முன் வரும். அந்த வாய்ப்புகளை நல்ல நேரத்தில்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று முடிவெடுத்தால் அந்த நேரம் வரை சில சமயம் வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்காது. நல்ல செயல்களை தள்ளி போடாதீர்கள். அப்பொழுதே செய்து முடிக்க பழகுங்கள். உங்களிடம் பணம் இருந்தாலும், வானத்தில் பறக்க வசதி இருந்தாலும், பணிவுடன் தரையில் நடக்கவும் பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எதுவும் நிலையானது அல்ல, செல்வமும் தான். அந்த செல்வத்தை இழக்க நேரிட்டாலும் உங்களிடம் பணிவு இருந்தால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் வாழ்க்கை வெறுத்து போகும். வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றி என்பது மகிழ்ச்சியாக வாழும் நேரங்கள்தான். எதிர்காலத்தில் கிடைக்கப் போகும் வெற்றிக்காக உங்கள் நிகழ்காலத்தை இழக்காதீர்கள். வாழ்க்கை எனும் பயணத்தை செல்லும் போதே அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். போனால் மீண்டும் வராது. வாழ்க்கையில் நிம்மதியாக வாழும் நேரங்கள்தான் பயனுள்ளதாக வாழ்ந்த நேரங்கள். நிம்மதியில்லாத நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் வீணாக்கப்பட்ட நேரங்கள். நீங்கள் இப்பொழுது வாழும் வாழ்க்கை மகத்தானது என்பதை நீங்கள் உணர்ந்தால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களை தேடி வரும். வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். உன்னை நீயே வழிநடத்துவதற்கு உன் அறிவு கூறுவதை கேட்டால் போதும். ஆனால் மற்றவர்களை வழிநடத்த நீ முடிவெடுத்தால் உன் இதயம் கூறுவதையும் கேட்க வேண்டும். அறிவால் அறிந்த ஒன்றை அன்பாக கூறினால்தான் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்று அற்புதம் என்று நினைக்கும் ஒரு விஷயம் நாளை சாதாரணமாக தோன்றும். எதையுமே அடையும் வரைதான் அதன் மேல் ஆசை அதிகமாக இருக்கும். அடைந்து விட்டால் இவ்வளவுதானா என்ற எண்ணம் தோன்றும். அளவான ஆசைகளே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். எதிர்காலத்தை பற்றி பயந்து நிகழ்காலத்தை வீணாக்காதீர்கள். நிகழ்காலத்தில் கவனமாக செயல்பட்டால் நிச்சயம் எதிர்காலமும் நன்றாக இருக்கும். நிகழ்காலம் ஒன்றே இப்பொழுது உங்கள் கைகளில் உள்ள பொக்கிஷம். அதை சரியாக அனுபவித்து வாழப் பழகுங்கள். நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. அது உன் எதிர்காலத்தை பாழாக்கும். கிடைத்த வாழ்க்கையை முதலில் ஏற்றுக்கொண்டு வாழப் பழகினால் நீ நினைத்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை காலம் மாற்றும். அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். வெறும் வாய் வார்த்தையாக பேசும் மனிதன் எதையும் சாதிப்பதில்லை. உன்னை உயர்த்தி மற்றவர்களிடம் பேசுவதால் உன்னை எவரும் மதிக்கப் போவதில்லை. உன் செயல்களைக் கொண்டே உன்னை இந்த சமூகம் மதிப்பிடுகிறது. எனவே பேசுவதை நிறுத்திவிட்டு முதலில் செயலில் இறங்குங்கள். ஒரு பொய்யை நிலைநாட்டவே விளக்கங்கள் தேவை, அறிவு தேவை. ஆனால் உண்மையை வெளிப்படுத்த எதுவும் தேவையில்லை. உண்மை தன்னால் வெளிப்படும். அதை நிரந்தரமாக எவராலும் மறைக்க முடியாது. அது வெளிப்பட்டே தீரும். எனவே உண்மையாக வாழப் பழகுங்கள். இருட்டில் இருக்கும் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும் சக்தி அன்பு ஒன்றுக்கே உள்ளது. இந்த உலகத்தில் நீங்கள் மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால் மற்றவர்களும் உங்களிடம் அன்பாக இருப்பார்கள். அன்பு ஒன்றே இந்த உலகத்தை ஆள்கிறது. உன் பயத்தை விட உன் நம்பிக்கைக்கு வலிமை அதிகம். அதை நீ நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையே தன்னம்பிக்கை. அத்தகைய தன்னம்பிக்கை உடைய மனிதனே போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். நேரம் என்பது பணத்தை விட முக்கியமானது. பணம் போனால் மீண்டும் சம்பாதித்து விடலாம். ஆனால் நேரம் போனால் மீண்டும் வராது. அத்தகைய நேரத்தை திறம்பட எப்படி கையாள்வது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.
அப்படி செய்யாவிட்டால் மற்றவர்கள் அதை தீர்மானித்து அவர்கள் முன்னேற்றத்திற்கு உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அவ்வப்போது சிறிய சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டும். அது கடினமான சூழலை தாங்குவதற்கு நமக்கு வலிமையை கொடுக்கும். அழகான வாழ்க்கைக்கு இருப்பதை அனுபவிக்கத் தொடங்குங்கள். பிறர் முடியாது என்று கூறினால் உங்கள் லட்சியத்தை விட்டுவிடக் கூடாது. அதை முதலில் முடித்து விடுவேன், அதை முதலில் முடித்து காட்டுவேன் எனும் வைராகியத்தோடு செயல்படுங்கள். அதை முடித்து காட்டுங்கள். பிறருக்காக உங்கள் லட்சியத்தை அலட்சியம் செய்யாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையையே பாதிக்கும். லட்சியத்தை பின்தொடருங்கள். அது உங்கள் வாழ்க்கையையே மாற்றும். உங்கள் கைகளில் இருக்கும் மிகப்பெரிய செல்வம் உங்கள் நேரம்தான். அதனால் சரியாக பயன்படுத்துங்கள் அதை. மற்றவர்களுடன் அன்பாக பழகுங்கள். அமைதியாக வாழப் பழகுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.